ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு புது சாப்டர், ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளாஸ் 11ல டிஃபரன்சியேஷன் அண்ட் லிமிட்ஸோட பேசிக்ஸா மாஸ்டர் பண்ணதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அதுதான் இப்போ நம்ம பில்ட் பண்ண போற ஃபவுண்டேஷன். இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாமா? எக்ஸாக்ட்லி. இந்த சாப்டரா ஒரு கேமோட நெக்ஸ்ட் லெவல் மாதிரி நினைச்சுக்கோங்க. கிளாஸ் 11ல படிச்சது எல்லாமே டிஃபரன்சியேஷனோட டியூட்டோரியல் தான். இப்பதான் நம்ம மெயின் கேம்குள்ள என்டர் ஆகுறோம். புது பவர்ஸ் அன்லாக் பண்ணணும், பெரிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். ரெடியா? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கோ கான்செப்ட் கண்டினியூட்டி. நம்ம எதுக்கு வச்ச பேரு த நோ கிளிச் ரூல். இந்த ஐடியா என்னன்னா, ஃபங்க்ஷன்ஸ்ல எந்த ஒரு சடன் ஜம்பும் பிரேக்கும் இல்லாம ஸ்மூதா இருக்கணும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு HD வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட பிரேக் இல்லாம ஸ்மூதா ஓடுனா எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கும்ல. ஆனா அதே வீடியோ பஃபர் ஆகி கிளிச் ஆகி சடனா வேறொரு சீனுக்கு ஜம்ப் ஆனா எப்படி இருக்கும்? ரொம்ப கடுப்பாகும், ரைட்? ஸோ மேத்ஸ்ல அந்த ஸ்மூத் HD ஸ்ட்ரீமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கண்டினியூட்டின்னு சொல்றோம். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா அதோடைய கிராஃபை உங்க பென்னை பேப்பர்ல இருந்து தூக்காம வரையலாம். டெக்னிக்கலா சொல்லணும்னா, அட் எனி கிவன் பாயிண்ட் the value the function is approaching, adona adoடைய limit, and the function's actual value at that point ரெண்டுமே exactly the same-ஆ இருக்கணும். அந்த buffering glitch, அதுதான் discontinuity ன்னு சொல்றோம். ஆல்ரைட், கண்டினியூட்டினா நோ கிளிச் ரூல் புரிஞ்சுது. இப்போ இந்த சாப்டரோட அடுத்த ஹீரோவா பார்ப்போம், டிஃபரன்ஷியபிலிட்டி. இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன். நம்ம இதுக்கு வச்ச பேரு த ஸ்மூத் மூவ்ஸ் ரூல். நல்ல ஹை எண்ட் வீடியோ கேம்ல பாத்தீங்கன்னா கேரக்டர் மூவ்மெண்ட்ஸ்லாம் எவ்ளோ ஸ்மூதா இருக்கும் பாத்திருக்கீங்களா? அவங்க டைரக்ஷன் மாத்தினா கூட அந்த டர்ன் ரொம்ப ஃப்ளூயிடா நேச்சுரலா இருக்கும். ஆனா ஒரு பழைய கேம்ல மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஷார்ப்பா ஜர்க்கியா இருக்கும். கேரக்டர் வி ஷேப்ல சடனா டர்ன் பண்ணுவாங்க. பாக்குறதுக்கே அன்நேச்சுரலா இருக்கும். இதுதான் டிஃபரன்ஷியபிலிட்டியோட கோர் ஐடியா. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னா அது கண்டினியூஸா இருந்தா மட்டும் பத்தாது, அதோட கிராஃப் அப்சல்யூட்லி ஸ்மூதா இருக்கணும். எந்த ஒரு ஷார்ப் கார்னர்ஸோ கிங்ஸோ இருக்கக்கூடாது. ஏன்? பிகாஸ் ஒரு ஷார்ப் கார்னர்னா அந்த பாயிண்ட்ல ஸ்லோப், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் அன்டிஃபைன்ட் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஷார்ப் பாயிண்ட்ல ஒரே ஒரு யூனிக் டேஞ்சன்ட் லைன் வரைய முடியுமா? முடியாது. அதனால தான் ஒரு கிராஃப்ல ஷார்ப் கார்னர் இருந்தா அது அந்த பாயிண்ட்ல நாட் டிஃபரன்ஷியபிள். இந்த லைனை ரொம்ப நல்லா கவனிங்க. இது இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் னா அது பர்ஃபெக்ட்லி ஸ்மூத்தா இருக்கும்னு அர்த்தம். அப்போ அது கேரண்டீடா கண்டினியூஸா தான் இருந்தாகணும், கனெக்டடா இருக்கணும். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கறனால மட்டும் அது டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல கூட ஒரு ஷார்ப் கார்னர் இருக்கலாம். கிளாஸ் 11ல நம்ம மோஸ்ட்லி பாலினாமியல் அண்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்தோம். ஆனா இப்போ நம்ம லெவல் அப் ஆகிட்டோம்ல. ஸோ இட்ஸ் டைம் டு அன்லாக் சம் நியூ பவர் அப்ஸ். ரொம்ப பவர்ஃபுல்லான புது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை மாஸ்டர் பண்ண போறோம். அதோ பாருங்க, நாம புது பவர் அப்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், ரேபிட் growth-ஓட சாம்பியன். அடுத்தது நம்ம லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸை மாஸ்டர் பண்ண போறோம். பெரிய பெரிய நம்பர்ஸை ஹேண்டில் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஸ்கில்ஸை லெவல் அப் பண்ண போறோம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இம்ப்ளிசிட் அண்ட் பாராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கத்துக்க போறோம். இந்த புது டூல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சுக்கணுமா? இங்க பாருங்க, ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் x², அதோட growth எப்படி இருக்கும்னா உங்க சோஷியல் மீடியா ஃபாலோவர் கவுண்ட் டெய்லி ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி. ஆனா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் e⁻x ஓட growth, அது ஒரு வீடியோ ஓவர் நைட்ல வைரல் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போற மாதிரி அதோட growth வேற லெவல்ல இருக்கும். ஓகே, இவ்ளோ புது கான்செப்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரூல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா கவலையே படாதீங்க, நீங்க சக்சீட் ஆகணும்னு நம்மகிட்ட ஒரு கிளியரான கேம் பிளான் இருக்கு. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணா இந்த சாப்டரை ஈஸியா மாஸ்டர் பண்ணிடலாம். இதுதான் இந்த சாப்டருக்கு உங்களோட குவெஸ்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட், நம்ம நோ கிளிச் ரூல் ஆஃப் கண்டினியூட்டி வச்சு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுவோம். அப்புறம் ஸ்மூத் மூவ்ஸ் ஆஃப் டிஃபரன்சியபிலிட்டிக்கு லெவல் அப் ஆகும். அதுக்கப்புறம் செயின் ரூல்னு ஒரு பவர்ஃபுல் காம்போ மூவ் கத்துக்க போறோம். அது ஒரு டோட்டல் கேம் சேஞ்சர். நெக்ஸ்ட், நம்ம புது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி ஃபைனல் பாஸா, அதாவது மிஸ்சலேனியஸ் எக்ஸசைஸை ஃபேஸ் பண்ணி வின் பண்ணுவோம். ஆல்ரைட் டீம், வாங்க ஒரு குவிக் ரீகேப் பண்ணலாம். அப்பதான் இந்த இன்ட்ரடக்ஷன்ல சொல்ல வந்த கீ ஐடியாஸ் எல்லாம் நல்லா லாக் ஆகும். ஓகே, இந்த 4 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த சாப்டர் கண்டிப்பா கிளாஸ் 11 விட ஒரு ஸ்டெப் அப். செகண்ட், கான்டினியூட்டினா சிம்பிளா நோ ஜம்ப்ஸ் ஆர் நோ கிளிச்சஸ். தேர்ட், டிஃபரன்ஷியபிலிட்டி இன்னும் ஸ்ட்ரிக்ட், சூப்பர் ஸ்மூத் அண்ட் நோ ஷார்ப் கார்னர்ஸ்.
அண்ட் ஃபைனலி நம்ம கிட்ட இப்போ எக்ஸ்பெனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ்னு பவர்ஃபுல்லான நியூ டூல்ஸ் இருக்கு. இதை வச்சு இன்னும் டஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். பாத்தீங்களா? அவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். பாக்குறதுக்கு பெருசா தெரிஞ்சாது, ஆனா சிம்பிள் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கிளியரான கேம் பிளான் இருக்கு, ஒரு குவெஸ்ட் லிஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சாப்டரை காங்கர் பண்ணிடலாம். யூ கேன் டெஃபினெட்லி டூ திஸ். ஸோ அடுத்த லெவலுக்கு ரெடியா? வாங்க கான்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியை மாஸ்டர் பண்ணலாம். யூவ் காட் திஸ். லெட் த கேம் பிகின்.